Hi friends, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் மைசூர் போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ், உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நாம் சிம்பிளாக பண்ண போகிறோம். இந்த மைசூர் போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு தேவையானது வந்து ஒரு 3/4 கப் தயிர் எடுத்திருக்கிறேன். அதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு அதையும் சேர்த்துடுங்க. 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதோட 2 டீஸ்பூன் எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் நான் சேர்த்துருக்கிறேன். இப்போது இது எல்லாமே ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்தது வந்து கோதுமை மாவு வந்து 1 கப் சேர்த்துருக்கிறேன். 3/4 கப் தயிருக்கு 1 கப் கோதுமை மாவு கரெக்டான அளவாக இருக்கும். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய தயிர் வந்து ரொம்ப கெட்டியான தயிருங்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். உங்களோட தயிர் வந்து ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது இப்போ நல்லா நம்ம கையால் நல்லா அடித்து விட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அப்போ தான் நம்ம செய்ய போகிற போண்டா வந்து நல்லா சாஃப்டாக வரும். இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீங்கள் நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இப்படியே மூடி வச்சுடுவோம். அப்போ தான் நம்மளோட போண்டா வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ அந்த போண்டாக்கு வந்து ஒரு சட்னி ஒன்று செய்ய போகிறோம். தேங்காய் சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து துருவின தேங்காய் கொஞ்சமாக, 2 சில்லி, புளிக்காக லெமன் கொஞ்சமாக, சால்ட், அதோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். இதில் தேங்காய் சட்னி தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் தக்காளி சட்னி என்ன வேணும்னாலும் செஞ்சுக்கலாம். இப்போ நம்மளோட சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு 50 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போண்டாவை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது ஆயில் வந்து ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி போண்டாவை இப்படி நம்ம போட்டு பொரிச்சு எடுக்கணும். நீங்கள் போட்ட உடனே புஷ்னு ஊதி இது பலூன் மாதிரி இப்படி வந்துச்சுன்னு சொன்னால் உங்களோட வந்து நீங்கள் ஃப்ளார் மிக்ஸ் பண்ணினது வந்து கரெக்டான ஒரு பதத்தில் இருக்குது, கரெக்டான பதம்னு அர்த்தம். அப்படி இல்லை உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப ஊதி விரல இல்லை இப்படி சாஃப்டாக இல்லைன்னு சொன்னால் அவங்கள வந்து என்ன சொல்கிறது, தயிர் கம்மி ஆகிடுச்சு, ஃப்ளார் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் இன்னும் கொஞ்சமாக தயிரை போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக சரி பண்ணிக்கலாம். நான் சொன்ன இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி ரொம்ப சாஃப்டான போண்டா கிடைக்கும். இதை நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா என்ன ஆகும்னா உள்ளுக்கு வந்து வெந்திருக்காது, மேலுக்கு வந்து ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகிடும்.
இப்போது எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டிலே இருக்கிற மாதிரியான சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு தான் நான் பண்ணியிருக்கிறேன். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.